திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை சேர்ந்த செல்வ பிருந்தா கடந்த 2 வருடங்களில் 300.17 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக அளித்து எண்ணற்ற குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். (2023) செல்வ பிருந்தாவுக்கு 2வது குழந்தை பிறந்தபோது தன் மகளுக்கு தேவையானதை விட அதிகமாக தாய்ப்பால் சுரந்தது. அப்போது அரசு மருத்துவமனைகளில் தாய்ப்பால் கிடைக்காமல் தவிக்கும் குறை பிரசவ குழந்தைகளின் நிலை குறித்து அவருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவர்களின் வழிகாட்டுதலுடன் அமிர்தம் தாய்ப்பால் தானம் என்ற தொண்டு நிறுவனத்தின் உதவியோடு தன் தாய்ப்பாலை தானமாக செய்ய தொடங்கினார். என்னால் நிறைய குழந்தைங்களோட லைஃப் சேவ் ஆயிருக்கு. அதுங்க குழந்தைங்க ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட்டில் ஒரு தாய்ப்பால் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்றப்ப அதை நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி அந்த குழந்தைங்களோட சிரிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. 2 ஆண்டுகளில் 300 லிட்டருக்கு மேல் தாய்ப்பாலை தானம் செய்ததன் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பல குழந்தைகளுக்கு உயிர் கிடைத்தது. இதை அங்கீகரிக்கும் வகையில் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய நிறுவனங்கள் அவருக்கு சான்றிதழையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்தனர். மேஜர் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க சப்போர்ட்டு, அப்புறம் அத்தை மாமா எல்லாரும் சப்போர்ட் இருந்தனால இது பண்ண முடிஞ்சிச்சு. இல்லாட்டி குழந்தைங்களை பார்த்துக்கணும், அந்த பிரெஸ்ட் மில்க் டொனேட் பண்ணுற ப்ராசஸ், ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ்லாம் ரொம்ப பெருசு. பேர்டனாக இல்லாமல் ஒரு ஹாப்பியாக பண்ண முடியும். அதனால தான் ஒரு 2 இயர்ஸ் வரை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்ய முடிஞ்சுது. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறது, சமைக்கிறது, வீடை பார்த்துக்கிறது, இது மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இருந்துச்சு. இல்லைன்னா இது ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸாக இருந்திருக்கும்.